வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, WWE அன்டிஸ்ப்யூட்டட் WWE சாம்பியனான த அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். கோடி ரோட்ஸ் ரெஸ்ல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸ பீட் பண்ணி நியூ அன்டிஸ்ப்யூட்டட் WWE சாம்பியனா ஆயிட்டாரு. இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோடி ரோட்ஸ் வந்து ஒரு போரிங் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதாவது கோடி ரோட்ஸ எதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் போரிங் சாம்பியன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கோடி ரோட்ஸ் வந்து ஒரு குரோமோ கட் பண்றாரு அப்படின்னாவே, எப்ப பார்த்தாலும் அதாவது அவங்க அப்பாவோட புராணத்தையே பாடுறான். அதாவது கோடி ரோட்ஸ் வந்தாவே அதாவது எங்க அப்பா வந்து WWEல ஒர்க் பண்ணாரு. WWEல ஒர்க் பண்ணி அதாவது அவர் ஒரு சாம்பியனா ஆகவே முடியல. அந்த சாம்பியனா அவரோட புள்ளையா நான் வந்து இப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா அவரோட கனவ வந்து நான் நிறைவேத்திட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அதாவது நானும் எங்க அண்ணனும் WWEல ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து சில பிரச்சனைகளால WWE சண்டை போட்டுட்டு திரும்பி அதுக்கப்புறம் நான் AEWக்கு போனேன். AEWல இருந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்பி அங்கிருந்து நான் திரும்பி WWEக்கு வந்தேன். இப்ப WWEக்கு வந்து இப்போ நான் ஒரு டாப் ஸ்டாரா இருக்கிறேன். அது இல்லாம இப்ப நம்முடைய கோடி அதாவது இப்ப நான் வந்து இப்ப நியூ சாம்பியன் ஆயிட்டேன். அது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பாவோட புராணத்தையும், அவங்க அண்ணனோட புராணத்தையும் நான் இது மாரிலாம் பண்ணியிருந்தேன். இது மாரிலாம் இப்படி போனேன். திரும்பி இது மாரி WWEக்குள்ள வந்தேன். அப்படிங்கிற மாரி சொன்னதே தான் திருப்பி கோடி சொல்றாரு. இத எங்களுக்கு கேட்டு கேட்டு காது சத்தியமா புளிச்சு போச்சு. அதாவது அவர் சாம்பியனா இருக்கிறாரு அப்படின்னா, சாம்பியனா இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆட்டிட்யூட்டுமே அவர்ட்ட சுத்தமா இல்ல. அதாவது அவர் சாம்பியன் கொண்டுட்டு வராரு அப்படின்னா, என்னமோ புள்ளைய தூக்கி சுமந்துக்கிட்டு வர மாரி அந்த சாம்பியன தூக்கி சுமந்துக்கிட்டு தான் வராரு. அதாவது கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ காட்டிலும் ஒரு பெஸ்ட் சாம்பியனான்னு கேட்டா ஒரு போரிங் சாம்பியன் தான் கோடி அப்படின்னு நாங்க கண்டிப்பா சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸே இப்ப சொல்றாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் இருக்கிறப்ப, அதுக்கு இருந்த மகிமை அப்படிங்கிறது அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா இப்ப கோடி ரோட்ஸ் கிட்ட அவரோட சாம்பியன் இருக்கிறப்ப சுத்தமாவே அது சாம்பியனா அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கிற மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே எழுந்திருக்கு. அதாவது இப்ப ஃபேன்ஸுக்கெல்லாம் இப்ப தான் ரோமன் ரெயின்ஸோட அருமை என்ன அப்படிங்கிறது இப்ப தான் புரிய வருதாக்கு. அதாவது USA ஃபேன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப கோடி ரோட்ஸ் வந்து ஒரு டாப்பா இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ணி அதிகமாக USA ஃபேன்ஸ்லாம் நிப்பாங்க. இதே இப்ப கோடி ரோட்ஸ் வந்து அவரோட சாம்பியனா தோத்துட்டார் அப்படின்னா, அவருக்கான மவுசுங்கிறது சுத்தமா இருக்காது. சுத்தமா குறைஞ்சு போயிரும். அதே மாரி USA ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோடி ரோட்ஸ விட்டுப்புட்டு வேற ஒரு ரெஸ்லர் இருக்காருன்னா, அந்த ரெஸ்லருக்கு வந்து அவங்களோட ஆதரவு தருவாங்க. அதாவது இதுதான் USA ஃபேன்ஸ். அதாவது USA ஃபேன்ஸ் தான் அதாவது கோடி ரோட்ஸ் வந்து எங்களுக்கு நியூ சாம்பியனா வேணும். ரோமன் ரெயின்ஸ் வந்து 4 வருஷமா சாம்பியனா இருந்திருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் 4 வருஷமா சாம்பியனா இருக்கிறது எங்களுக்கே பிடிக்கல. ஒரே சாம்பியனா 4 வருஷம் அவர பார்க்கறதுங்கிறது எங்களுக்கே பிடிக்கல. அதாவது எங்களுக்கு நியூ சாம்பியனா கோடி ரோட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்க ஒரே ஆக்கி, அதாவது வி1 கோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக உருவாக்கி, நம்மளோட கோடிய உலக அளவுல பிரபலப்படுத்தினது யாருன்னா USA ஃபேன்ஸ் தான். இப்ப USA ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோடி ரோட்ஸ் வந்து எங்களுக்கு சாம்பியனா வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. USA ஃபேன்ஸ்க்கெல்லாம் இப்ப தான் ரோமன் ரெயின்ஸோட அருமை என்ன, அவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்ப தான் தெரியுமாக்கு. இந்த யோசனை, இந்த ஒரு புத்தியும் இதுக்கு முன்னாடியே இருந்திருந்தா, இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா, இவங்க பண்ண ஒரு தப்புனால தான் இப்ப WWE வந்து இப்ப நியூ எரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் எச் சொன்னாரு. அதாவது அதாவது நியூ சாம்பியன், நியூ எரா அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அவரு எந்த நேரத்துல சொன்னாரோ தெரியல. இப்ப WWEல ஒர்க் பண்ண டாப் ரெஸ்லர் எல்லாத்துக்குமே பாதி பேத்துக்கு இன்ஜூரி ஆகி வீட்ல தான் கிடக்குறானுங்க. அவனுங்க எப்ப ரிட்டர்ன் வருவானுங்க அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. கோடி ரோட்ஸ் வந்து WWE நியூ சாம்பியன் ஆக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தப்ப பண்ணிட்டாங்க. அதாவது ஃபேன்ஸ் தான் சொன்னாங்க, கோடி வந்து நியூ சாம்பியனா ஆகணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இப்ப ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோடி ரோட்ஸ் வந்து எங்களுக்கு சாம்பியனா வேணாம். அதாவது கோடி ரோட்ஸ் வந்து ஒரு போரிங் சாம்பியன் அப்படிங்கிற மாரி இப்ப ஃபேன்ஸே சொல்றாங்க. இதுக்கு WWE என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. எத்தன பேத்துக்கு கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியனா இருக்கிறது புடிக்குது, புடிக்கல அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அப்படியே வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்படியே ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனல கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா.